என்ன மாப்பிள்ள இது? அசிங்கமா இல்ல? காலங்காத்தால அதுவும் பாத்ரூம்குள்ள. கன்றாவி. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் பாத்ரூம்குள்ள போகும்போது இவ உள்ள இருந்தா. ஏய், உனக்குன்னு ஒரு ரூம்ல தனியா பாத்ரூம் இருக்குல்ல? இங்க உனக்கு என்னடி வேலை? எனக்கு என்ன வேலைன்னா, சும்மா இருந்தவள சிக்னல் காட்டி புருஷன்காரன் கூப்பிட்டா பொண்டாட்டி போக மாட்டாளா? அவரு வர சொன்னாரே, நான் வந்தேன். ஐயோ பொய்யுங்க, இவ டிராமா பண்றா. யார் இவளை நம்பாதீங்க. மாமா, நீ ஏன் பயப்படுற? ஆசைப்பட்ட கூப்பிட்ட. யார கூப்பிட்ட? பொண்டாட்டிய தானே கூப்பிட்ட. அது என்ன பெரிய கொலை குத்தமா என்ன? நீ எதுக்கு உங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்கிற? கெத்தா தலை நிமிர்ந்து நெல்லு மாமா. ஏய், உனக்கு ரைட்ஸ் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள எங்க வேணா என்ன வேணா பண்ணுவியா? அதுக்குதான் என் மாமனை என் கூட வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு போலீஸோட வந்தேன். என் கூட அனுப்பாம இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிட்டது யாரு? நீங்க தானே. அதுக்காக பாத்ரூம்குள்ளயா? பின்ன நைட்டு மாமா என் ரூம்ல வந்து படுத்து தூங்கணும்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் முடியாதுன்னு பெரியம்மாவும் இவங்களும் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. பாவம் மனுஷன் ஹால்ல போய் படுத்துக்கிட்டாரு. மாமனுக்கு பொறுமை எல்லாம் மீறி போயிடுச்சு. அதனாலதான் காலையில கஞ்சாட காட்டி வான்னு கூப்பிட்டாரு. நல்ல கதை சொல்ற மல்லி, ரொம்ப நல்ல கதை. அது சரி, அவர் கூப்பிட்டாரு, நீயும் போன. அப்புறம் எதுக்குமா கத்துன? அது நீங்க தானே சொன்னீங்க, அது அவங்கவுங்க விருப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு. கூப்பிட்ட மாமாவுக்கு விருப்பம், எனக்கு விருப்பம் இல்ல. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஓவரா போனா அதனாலதான் கத்துனேன். இல்லங்க, இப்ப சொல்றது எல்லாமே போய். யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சின்ன தம்பி, நடந்ததை நாங்க அத்தனை பேரும் பார்த்துட்டோம். அவளும் ஒத்துக்கிட்டா. இனிமே நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம்.